ஒழுங்கா முடிவு பண்ணி சொல்லுங்க. அவன் அங்க வாங்குறா, நீ இங்க வாங்குற, எங்கயா போறது? ஹலோ சார், சார் இங்க வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆபீஸ் பொண்ணு லேட் ஆயிட்டு இருக்கு, அவசரத்தை புரிஞ்சுக்காம அங்க வா இங்க வாங்குறாங்க. அவ்வளவுதானே சார், நானே ஃபில் பண்ணி விடுறேன் சார். போய் வண்டி எடுத்துட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன சார்? என்னோட பர்ஸை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார். ஏய், நீ ஓவரா பிலிம் காட்டும் போதே எனக்கு தெரியும். உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். வண்டியை ஓரம் கட்டு, போய் காசு எடுத்துட்டு வா. போ போ. இதை பாருங்க சார், நான் யாருன்னு தெரியுமா? ஏய், நீ யாரா வேணா இருந்துட்டு போ. என்ன பொறுத்த வரைக்கும் நீ பணம் இல்லாத பிச்சைக்காரன். இங்க பாருங்க சார், மரியாதை எல்லாம் பேசாதீங்க. ஹலோ, நான் உங்ககிட்ட ரொம்ப டீசென்ட்டா பேசுறேன். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். என்ன பிரச்சனை பாருங்க சார், இவரு ரொம்ப கேவலமா பேசுறாரு சார். என்ன சார்? டேங்க ஃபில் பண்ணிட்டு பணம் இல்லங்கறான். பணத்தை கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போயாங்கற. மரியாதை வேணுமா? மரியாதை. ஹலோ சார், ஒரு நிமிஷம். எவ்வளவு சார்? 1500 ரூபாய். 1500 ரூபாய் தானே சார்? பரவாயில்ல சார், ஒண்ணு இல்ல. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு சார். நானே நோ ப்ராப்ளம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். வேண்டாம், நானே. ஆனா ஒரு விஷயம், ஒரு கஸ்டமர் இப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? ஏங்க இவரை பார்த்தா ஏமாத்துற மாதிரியா தெரியுது? ரொம்ப கேவலமா பேசுறாரு சார். கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீ போய் வண்டி எடுங்க முதல்ல. சார், என்ன சொல்றதுன்னே தெரியல சார். ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. கரெக்டான டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, விடுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் இங்க வெயிட் பண்ணுங்க. என் வீடு பக்கத்துல தான். போய் கேஷ் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். பிரதர், சென்னை 12 கிலோமீட்டர் அகலம், 12 கிலோமீட்டர் நீளம். அதுக்குள்ளேயே தான் சுத்தி சுத்தி வர போறோம். பல தடவை சந்திக்க போறோம் பிரதர். எப்ப வேணாலும் கொடுங்க. எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எடுத்த இடத்துல வையின்னு. தமிழ தானே சொல்றேன். படிக்காத முண்டம் 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 முண்டம். அவன் என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? உன்னால கூடி குறுக்கி சாகணுமா? எனக்குன்னு வந்து வாச்ச பாரு. இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஏங்க, தயவு செஞ்சு போங்க. மேடம், ஏன் அவசரப்படுறீங்க? முதல்ல உங்களுக்கு இயற்கையிலேயே குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னா நான் மட்டும் இல்லை, இந்த ஜென்மத்தில் யாராலையும் தாயாக்க முடியாது.
புத்திர பாக்கியம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது இல்ல? கையை கொடுங்க. எந்த கையில்? அந்த கை. கொடுங்க. அப்படியே கொஞ்சம் திரும்புங்க. நீங்க வெக்கப்படாம கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும். அப்பதான் நான் செக் பண்ணி சொல்ல முடியும். உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு உணர்ச்சிகள் வரும்போதுதான் கழுத்துக்கு பின்னால புத்திரபாக்கிய நரம்புகள் தெரியும். அதனால நான் இப்போ உங்க அடி வைத்து தொட போறேன். ஏன் தூங்கிட்டியா? கோமா, I'm sorry டா செல்லம். Hey. அன்பே அமுதா, என் அருமை மனைவியே, இப்ப நாம 2 பேரும் என்ன பண்ண போறோம் தெரியுமா? இப்பவே வேணும். எனக்கு இப்ப வேணும்னு சொல்றேன். என்னடி என்னாச்சு உனக்கு? ஏய் அமுதா நில்லு. நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்டேன்ல. அமுதா, ஓய், உனக்காக தானே ஆபீஸ்ல இருந்து லீவ் போட்டு வந்திருக்கேன். ஏன் அழுவுற? சாரிடா ப்ளீஸ். ஓகே, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க பாரு, இன்னைக்கு சினிமாக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். நாம 2 பேரும் சேர்ந்து சினிமாக்கு போறோம். We are going to have fun. அதனால நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு, கிளம்புவோம்.